பிரைஸ் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். சங்கீதம் 22வது சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன்னு நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் கர்த்தர். அவர் தான் உங்களை கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, தாயின் முளைப்பாலை உண்கையில் அவரே என்னை காப்பாற்றினார். நீரே என் பேரில் நம்பிக்கையா, அதாவது என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை காப்பாற்றி கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் தான் நம்ம எடுத்தார். அவர் தான் கர்ப்பத்திலிருந்து நம்ம எடுத்தார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் ஏன் பிறந்தனோ, ஏன் வளர்ந்தனோ, ஏன் இருக்கணும்னு சொல்லாதீங்க. தாயின் கருவிலேயே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தான் உங்களை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். அவரே உங்களை காப்பாற்றி அவரே உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, எங்களை காண்கிற தேவன், தாயின் கருவிலேயே நீர் எங்களை கண்டீர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை கண்டீர். ஆண்டவரே, சாந்த ராமானா துடாந்தா லாமா சியா, உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை காப்பாற்றி எங்களை நடத்தி எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை உயர்த்தி இந்த ஸ்தானத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் உடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும். அற்புத அடையாளங்களை செய்யும். உடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.